வணக்கங்க என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்சல்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்சல்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணிட்டு கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூசர் லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,01,868 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிமாண்ட் ஏரியா. 1,03,300லேருந்து 98,500. ஓகேங்களா? இது ஒரு பெரிய டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே தான் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குது, கன்சால்டேட் ஆகின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ கன்சால்டேட் ஆகின்னு இருக்குது இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே. ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தற்போதைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக அது வந்து என்னென்னா இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே வந்து நிற்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான கேண்டல் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டெலகிராம் சேனலில் நான் வந்து அப்டேட்டும் கொடுத்துருப்பேன். சரிங்களா? என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது இங்கே என்ன அடுத்து அதான் இன்றைக்கி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய மூவ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணி கேண்டல். ஓகேங்களா? ஈவினிங் 5:30 மணி கேண்டலு ஈவினிங் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 9:30 மணிக்கு முடியும். அடுத்தது 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 1:30 மணிக்கு முடியும். அடுத்தது 1:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு காலையில் 5:30 மணிக்கு முடியும். ஓகேங்களா? இந்த 3 கேண்டலில் நம்மளுக்கு ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வரணுங்க. ஓகேங்களா? ஸோ 1 இல்லை 2 இல்லை 3. ஓகேங்களா? ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வரணும். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிசியை 1,06,500க்கு மேலே கட்டாய் போகணும். ஓகேங்களா? அது போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சரிங்களா? அதுலேயே இன்னொரு விஷயம் சொல்லணும்னா 1,06,500 ஈவினிங் 5:30லேருந்து 9:30 அந்த கேண்டலே கட் பண்ணி மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னு நினச்சிக்கோங்க, நம்மளுக்கு 1,11,500க்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கேருந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கே நடக்கணும். அட்லீஸ்ட் 1,11,500 கூட செகண்டரி, ஆனால் அட்லீஸ்ட் 1,06,500க்கு மேலே இன்னைக்கு கேண்டல் கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பான முறையில் அந்த இடத்துல மேலே போயிடுச்சுன்னா ரிஜெக்ட் மட்டும் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் இந்த கேண்டல் பாருங்கள், இந்த கேண்டல். ஓகேங்களா? இந்த கேண்டல் டியூஸ்டேவோட கேண்டலு. இந்த கேண்டலோட ஹைக்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சுன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் ஃபர்தராக இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக போகும். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்படி வந்ததுன்னா ப்ரைஸ் என்ன பண்ணணும், மறுபடியும் கீழே வந்துடும். சரிங்களா? அதுவும் கீழே வந்ததுன்னா எக்ஸ்ட்ரீமாக வருங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே கட்டாய் க்ளோஸ் வைக்கும் அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு. ஒருவேளை அந்த மாதிரி நல்ல புஷ்ஷு கிடச்சிதுன்னா 1,11,500 வரைக்குமே ப்ரைஸு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி போயிடுச்சுன்னா இன்றைக்கி வீக்லி கேண்டல் பாருங்கள், இதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னா 1,10,500. இன்கேஸ் 1,11,500க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் ஆச்சுன்னா இது ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல். அதாவது கீழே பெரிய விக்கோ மேலே சின்ன பாடி ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிடும். ஒரு பெரிய ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் சைனாக மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி கேண்டல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக வரத்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. ஓகேங்களா? எப்படி நான் சொல்கிறேன்னா இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டாப் லாஸ் தான். ஓகேங்களா? இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே ஸ்டாப் லாஸ் தான். ஸோ எடுத்தாங்க மேலே ஒரு சின்ன ட்ரிகர் பாயிண்ட் வந்தால் கூட கிடுகிடுன்னு மேலே வரணும். ஆனால் ரிஜெக்ட் மட்டும் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதுவும் எப்போ நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30லேருந்து காலையில் 5:30க்குள்ளே இது நடக்கணும். கண்டிப்பான முறையில் கேண்டல் கட்டாய் 6,500க்கு மேலேயாவது கட்டாய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? அது 11,500க்கு மேலே கட்டாய் க்ளோஸ் இன்னும் சூப்பர். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நடக்குதா அப்படின்றது. சரிங்களா? நான் அது என்னன்றது அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டல். ஸோ 4 ஹவர் கேண்டல் லாஸ்ட் 4 ஹவர் கேண்டல் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 4 ஹவர் கேண்டல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்டாப் லாஸை எடுத்துட்டாங்க. அதாவது சாட்டர்டே கேண்டலோட கீழே இருக்க ஸ்டாப் லாஸை எடுத்துட்டாங்க. அடுத்தது ஒரு புல்லிஷ் கேண்டலில் தான் தற்போதைய பிரிண்ட் ஆகி வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ கேண்டல் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன டிமாண்ட் ஏரியா மேலே தான் வந்து சஸ்டெயின் ஆகிருக்கு. நீங்கள் வந்து டெய்லி கேண்டலை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன். ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு கீழே விற்குதா போகுது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகுது.
சரிங்களா. அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய டிமாண்டு. அந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளே இருக்க டிமாண்டு அப்போனா பையர்ஸ் ஓரளவுக்கு வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரைஸை அப்படின்றது அர்த்தம். இப்போது ஒரு புஷ் மட்டும் குத்தாங்கன்னு வச்சுங்களேன், கடன்னு மேலே ஏற்றிடுவானுங்க. ஓகேங்களா. கடன் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 1,11,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா. அதுக்கு மேலே போவாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மேலே நடக்கிற ரியாக்ஷன்ஸ் வச்சு மண்டே கேண்டலோட ரேஞ்சை வச்சு பிளான் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய புஷ் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, நேற்று ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சார். அது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து கிரிப்டோ சம்மந்தப்பட்ட அனாலிசிஸ் பண்ணுறவங்களோட சேனலில் வந்து இது மாதிரி வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க போல். ஸோ அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிச்சார். ஸோ அது பார்த்திங்கன்னா நவம்பர் 17 மேலே பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதோட ரூல்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எப்படின்றது தெரியல. ஸோ பார்ப்போம் என்னன்றது. இது நான் கேள்விப்பட்ட எனக்கே ஒரு மாதிரியாக அப்செட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு. ஏன்னா ஒரு 4-5 வருஷமாக இந்த சேனலை வச்சு ரன் பண்ணுறோம். இப்போது திடீர்னு இது மாதிரி சொல்கிறது வந்து எல்லாருக்குமே என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமாக தானே இருக்கும். எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இது பார்த்த உடனே அதாவது நவம்பர் 17 மேலே வந்து இனிமேல் இது பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எனக்கு இது இருக்கும். ஸோ ஆனால் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். அதனால் என்னென்னா, சப்போஸ் இது என்ன எப்படின்னு தெரியாது, என் டெலகிராம் சேனலோட லிங்க்கு நான் கீழே இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. சரிங்களா. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் என்னன்றது. சப்போஸ் இதுமாதிரி ஏதாவது வந்ததுன்னா நான் அதில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா. ஏன்னா அவருக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 120 நாள் வரைக்கும் சேனலில் வந்து அப்லோடே பண்ண முடியல வீடியோவை. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக பயந்துட்டேன் நான். ஸோ பார்ப்போம் எப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடிங்க. இது கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே நான் ஓனலைஸ் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களும் ஒரு ஓனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.